வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஷார்ட் போட்டிருந்தேன். அதாவது டீ வந்து காஃபி வந்து 20 ரூபா, வாட்டர் பாட்டில் வந்து 10 ரூபான்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நண்பர்கள் வந்து ஒரே காட்டு கத்தலாம் கத்தியிருந்தாங்க. அது எப்படி ஏர்போர்ட்டில் வந்து இந்த ரேட்டில் கொடுக்க முடியும்? அங்கே 200 ரூபா 300 ரூபா தானே, சும்மா எதுக்கு இந்த மாதிரி ஒரு விளம்பரத்துக்காக வீடியோ போடுறீங்க அப்படி இப்படின்னு ஒரே கத்தில் பில்லை காமி அதை காமின்ட்டு இது என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு, சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம அந்த பில்லெல்லாம் வாங்குவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பில்லெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காஃபி வந்து 20 ரூபா, வாட்டர் பாட்டில் ஆஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து 10 ரூபா தான். இந்த கேஃபேசினோன்ற ஒரு கடையில் மட்டும்தான், அதுவும் டிபார்ச்சரில் தான். நீங்கள் வந்து அரைவெளில் போயிட்டு தேடாதீங்க. டிபார்ச்சரில் கேஃபேசினோன்ற இந்த கடையில் மட்டும் வாட்டர் பாட்டில் வந்து 10 ரூபா தான், டீ வந்து 20 ரூபா தான், 20 ருபீஸ் தான். ஓகே, ஸோ போய் அது எவ்வளோ நேரம் கொடுப்பான்னு எனக்கு தெரியல, எப்போ கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து மார்னிங் வந்து நான் வாங்கும்போது மணி 10 நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது போட்டிருக்காங்க பாருங்க, வாட்டர் பாட்டில் 10 ருபீஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ என்ன பண்ணுங்க, எதை எழுதினாலும் ரிவ்யூ நீங்கள் வந்து கமெண்ட் எழுதும்போது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறது நல்லது. இந்த பில்லை பாருங்க, பில்லை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே.